குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா? எதுலையாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக வந்தால் கேளுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஓகேவா? சரி தங்கம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு 2.9 வந்து 16வது சம் 16th சம் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள். த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப், நம்ம ஆர்குமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். 3 டிவைடட் பை -1 ப்ளஸ் ஐ. 3 டிவைடட் பை -1 ப்ளஸ் ஐக்கு ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு போலார் ஃபார்ம் தேவையில்லை. போலார் ஃபார்ம் வேணும்னா தான் மாடுலஸு ஆர்குமெண்ட்லாம். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டா வேணும். இப்போ பாருங்கள், ஆர்குமெண்ட் வேணும்னா இது டிவைடில் இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? ஆர்குமெண்ட்டு டிவைடில் இருந்தால் மைனஸில் பிரித்து எழுதலாம். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் 3 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் -1 ப்ளஸ் ஐ. அதுதான் இது. புரியுதுங்களா? ஆர்குமெண்ட் ஆஃப் 3யோடைய ஆங்கிள், அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் -1 ப்ளஸ் ஐ. அப்போ ஆர்குமெண்ட் நான் டைரெக்டாக போட்டேன். இந்த 3யை பாருங்கள், 3,0ன்னு பாயிண்டில் எழுதலாம். இது -1,1ன்னு பாயிண்டில் எழுதலாம். நான் ஆர்குமெண்ட் அதை வந்து உங்களுக்கு ஒன் வேர்டு அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக அப்படியே சொல்லிட்டேன். நான் ஆர்குமெண்ட்டுடைய ஃபார்முலா பாருங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும்? y பை எக்ஸா. அப்போ தேர்ஃபோர் 0/3 மைனஸ், அதே மாதிரி இதனுடைய ஆர்குமெண்ட் என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸு. இதை பாருங்கள், 1/-1. இது 0 அப்படிங்கிறனால 0. இனிமேல் இதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு தான் நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். முன்னாடி மைனஸ். இப்போ 1 tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னாவே நமக்கு π/4ன்னு தெரியும். இப்போ இது பாருங்கள், இது என்ன குவாட்ரண்ட்? எக்ஸ் மைனஸில் இருக்குது, அப்புறம் y வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஃபார்முலா என்ன? π மைனஸ் ஆல்ஃபா. அப்போ π மைனஸ் நாம் கண்டுபிடிச்ச ஆல்ஃபா π/4. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π மைனஸ் π/4. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 4πயில் ஒரு பை போச்சுன்னா 3π/4. முன்னாடி பாருங்கள், குறி மைனஸ். ஸோ -3π/4. இவ்வளோதான். ஜஸ்ட்டு எல்லாமே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆர்குமெண்ட் வேணும் அப்படின்னா நியூமரேட்டருடைய ஆர்குமெண்ட்லேருந்து டினாமினேட்டருடைய ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். நியூமரேட்டர் 0 ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. இந்த ஆர்குமெண்ட் ஜஸ்ட்டு உனக்கு ஆர்குமெண்ட்டு தான். ஆனால் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன குவாட்ரண்ட்டு, என்ன தீட்டா கண்டுபிடிக்கணும். இது புரிஞ்சதா சாமி? அதே பாரு, எக்ஸசைஸ் அதே 2.9ல் 17th சம். அதே பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் sin 40 ப்ளஸ் ஐ காஸ் 40 ஹோல் பவர் 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம டிமோவரின் தேற்றத்து பிரகாரம் இந்த ரியல் பார்ட் எப்பயுமே என்னவாக இருக்கணும்? காசாக இருக்கணும். இது வந்து இமேஜினரி பார்ட்டு சைனாக இருக்கணும். நமக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் போலார் ஃபார்ம். அப்போ இதை வந்து நான் வந்து இந்த சைனை காசாக மாற்றணும், இந்த காசை சைனாக மாற்றணும். அப்போ தான் டிமோவரின் தேற்றத்து பிரகாரம் இந்த பவரை உள்ளே கொண்டாட முடியும். அப்போ இந்த சைனை காசாக மாற்றணுனாலோ அல்லது காசை சைனாக மாற்றணும் அப்படின்னாலோ இந்த ஆங்கிளை 90லிருந்து மைனஸ் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி 9th படிச்சிருக்கோம். காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அதே தான் இங்கே. அப்போ இந்த சைனு காசாக மாறும்போது இது என்னவா மாறும்? 90 மைனஸ் 40 மாறும். அதே மாதிரி தான் இந்த காசு சைனாக மாறும்போதும் இந்த ஆங்கிள் 90 மைனஸ் 40. இது ரெண்டையும் சேர்ந்து தான் நான் சிஸ்ன்னு எழுதியிருக்கேன். காசு ஐ சைனு ஆங்கிள் 90 மைனஸ் 40. இந்த சைனை காசாக மாற்றிருக்கேன், ஆங்கிளை 90லேருந்து கழிச்சிருக்கேன். அதே மாதிரி ஐ காசை ஐ சைனாக மாற்றிருக்கேன், ஆங்கிளை 90லேருந்து கழிச்சிருக்கேன். அப்போ இதை கழித்து போட்டிங்கன்னா 50. அப்புறம் இப்போ ஆங்கிளை உள்ளே மேலே இருக்கிற பவரை ஆங்கிளுக்குள்ளே கொண்டாங்க. இது 50, இது ஒரு 5. ஆங்கிளுக்குள்ளே கொண்டாந்து மல்டிபிள் பண்ணும்போது 250. அப்போ சிஸ்ஸுக்குள்ளே 250. இந்த என்னென்னு எழுதலாம்? 250யை 360 மைனஸ் 110ன்னு எழுதலாம். எத்தனை 360 வந்தாலும் நம்ம அதை கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அப்போ சிஸ்ஸுக்குள்ளே நமக்கு -110. அப்போ தேர்ஃபோர் நம்மளுடைய ஆன்சர் -110. புரிஞ்சுதுங்களா? இதே நீ இப்படி கேட்ப, ஏன் வந்து 250யை 360 மைனஸ் 110 தான் எழுதணுமா? இல்லை, இதில் பாரு, நீ இப்படி கூட எழுதிக்கலாம். சிஸ்ஸுக்குள்ளே 250யை 180 + 70ன்னு கூட எழுதிக்கலாம். புரியுதா?
இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். 180 + 70 அப்படின்னா இது என்ன குவாட்ரண்ட்? அதாவது இது தேர்டு குவாட்ரண்ட். நல்லா பார்த்துங்க. அப்போ 180 தேர்டு குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது நல்லாவே ஞாபகம் வச்சுங்க. தேர்டு குவாட்ரண்ட்டில் காசோடைய சிம்பிள் மைனஸ் காஸ் 70, சைனுடைய சிம்பிளும் மைனஸ் ஐ சைன் 70. இப்போ தேர்டு குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது கண்ணு நமக்கு ஃபார்முலா தெரியும். தேர்டு குவாட்ரண்ட் அப்படின்னாவே என்ன ஃபார்முலா தெரியும்? நம்ம தேர்டு குவாட்ரண்ட்டுக்கு ஆல்ஃபா மைனஸ் பை. இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கிற ஆல்ஃபா 70. இங்கே 70 கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இந்த இடத்துல 70 கண்டுபிடிச்சிருக்கிறோமா? அப்போ தேர்ஃபோர் நாம் என்ன பண்ணலாம்? அதை கழிக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் அப்படின்ட்டு போட்டு கழித்து போடலாம். அல்லது இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மைனஸ் போலார் ஃபார்மில் இந்த மைனஸை நீக்கணும். அப்போ இந்த மைனஸை நாம் என்ன மைனஸை நீக்கணும்னா இந்த ஆங்கிளை என்ன பண்ணணும்? 180லேருந்து காசு காசாக தான் இருக்கணும், மறந்துடக்கூடாது. சைனும் சைனாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மைனஸ் மட்டும் நீங்கணும், வெளியில் இருக்கிற மைனஸ் நீங்கணும். அப்போ ஆங்கிளை 180லேருந்து களி. அப்போ 180 மைனஸ் 70. அப்போ இது காஸ் 110 மைனஸ் ஐ சைன் 110. இந்த தேர்ஃபோர் இங்கே பாரு மைனஸ் இருக்கா? அப்போ இது சிஸ்ஸுக்குள்ளே மைனஸ் 110ன்னு எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? இல்லை இது ஈஸியாக வந்து தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு அந்த 70 அப்படின்னு பார்த்து அப்போ பை ஆல்ஃபா மைனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் இப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு ஃபார்முலா இப்படின்னு போடணும். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. தேர்டு குவாட்ரண்ட்டில் என்னென்னு போடலாம்? நமக்கான ஃபார்முலா ஆல்ஃபா மைனஸ் பைன்னு அர்த்தங்களா? ஆல்ஃபா அப்படிங்கிறது நம்ம இங்கே என்ன 70 பார்த்துட்டோமா? 70 மைனஸ் 180. அப்போ தேர்ஃபோர் உங்களுக்கு இது என்ன வரும்? உங்களுக்கு 70 மைனஸ் 180. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 110. புரியுங்களா? 3 விதத்தில் நான் சொல்லியிருந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி ஈஸியோ அப்படி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. வந்து உங்களுக்கு இங்கே 360 வர மாதிரி எழுதுனீங்கன்னா அப்படியே 360 கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கோ ஆங்கிள் அதை டக்குன்னு சொல்லிவிடலாம். இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு இதில் 2 கான்செப்ட் தான். ஒன்று வந்து என்னென்னா சைனை காசாக மாற்றணும், காசை சைனாக மாற்றணும். அப்போ ஆங்கிளை 90லேருந்து கழிக்கணும். இவ்வளவு தான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ சிஸ்ன்னு எழுதிக்கிறோம். இந்த சைனு காசாக மாறி இருக்குது, ஐ காசு ஐ சைனாக மாறிக்கிறது. ஆங்கிள் வந்து 90லேருந்து இதை கழித்து 50ஆக மாறி போச்சு. இந்த 5 இப்போ உள்ளே கொண்டாந்தீங்கன்னா 250. 250 360 மைனஸ் 110ன்னு எழுதலாம். 360 எத்தனை? 360னா ஒரு ரவுண்டு, அதை நீக்கிடலாம். அப்போ மீதி இருக்கிற ஆங்கிள் மைனஸ் 110. இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா கண்ணு? தேங்க்யூ.